ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். நண்பர்களே, இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு பார்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும்னு நம்ம பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் போயிருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு சந்தாராக மாறாத புதிய அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2024 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசி அதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனில் இணைந்து காணப்படுகிறது. மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே. இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சந்திரன், புதன், சூரியன் ஆகிய எல்லா கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு வேற லெவல்ல ஆர்வம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டால் அதில் நீங்கள் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்பட்டு தகுந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டிங் எடுத்துக்கிறது நல்லதுங்க. பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் பெரிய பாதிப்புகளாக சின்ன சின்ன காய்ச்சல் போன்றவை வந்தாலும் அதை நீங்கள் சரி செய்கிற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்படி நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள். மற்றவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மூஞ்சுக்கு நேரம் புகழ்வாங்க. உங்களை புகழ்ந்து அதன் மூலமாக சில காரியங்களை சாதித்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வாங்க. ஸோ முகஸ்துதிக்கு நீங்கள் மயங்கக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பிசினஸ் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் உங்க அலுவலக பணிகள், உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான பணிகள், உங்களது உறவுகளை நீங்கள் பராமரிக்கக்கூடிய இந்த விதம் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது. குறிப்பாக இந்த கட்டுமானம் துறை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பில்டர்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. எனவே வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சொந்த பந்தங்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு வேற லெவலில் பெறுவீங்க. உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரதுனால நீங்கள் தயங்காமல் சொந்த பந்தங்களோட ஒத்துழைப்புகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நல்ல உயர்வான சூழ்நிலை அமைந்துள்ளது. அதை பயன்படுத்தி கொண்டு உங்களது சாதகமான சூழ்நிலைகளை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதிகமான காரிய வெற்றிகளை பெற முடியுங்க. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். சொசைட்டிலும் சரி, சமூகத்திலும் சரி, செல்வாக்கு உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. மதிப்போட கெத்தோட இன்னைக்கு நடந்துக்குவீங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் மதிப்பு உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பயணங்களின் போது உங்கள் உடைமைகள் மீது கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்க என்னென்ன பொருள் கொண்டு போகணும், என்ன வேலை செய்ய போறீங்க, அதுக்குள்ள என்னென்ன பொருள் தேவை, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா நீங்க சரி பரிசோதனை செய்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. நீங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போதும் அதே மாதிரி எல்லா பொருட்களையும் திரும்ப எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்க ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ டிராவல் பண்ணும்போது, லாங் டிராவல் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நீங்க எடுக்கிறது நல்லதுங்க. சில நேரம் மழை பெய்யலாம், அதுக்குண்டான பாதுகாப்பு உபகரணங்களையும் கூட எடுத்துக்கங்க. இந்த தினம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சிறப்பாக செயல்படுறதுக்கு உங்களுடைய திட்டமிடல் தான் ரொம்ப அவசியம். ஸோ மறக்காம அதை நீங்க மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு உண்டாகுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில உங்களது காதலர், லவ்வர் நல்ல மனநிலையில நல்ல மூட்ல இருப்பாருங்க. அதனால இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் தாங்க. மனசு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸா இருக்க முடியும். காதல் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட உங்க மனக்குறந்த காதலரை நீங்க மீட் பண்ணி இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த ரிலாக்ஸேஷனை நீங்க பெற முடியுங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப இனிமையை தருங்க. உங்க மனக்கார்ந்த காதலரும் அற்புதமான ரொமான்ஸ் உறவுகளை உங்களுக்கு திருப்பி தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால
தொழிலில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள், சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் கூடுதலாக உங்கள் பணிகளில் ஈடுபடுறது நல்லதுங்க. கூடுதலாக கவனத்தை மேற்கொண்டால் இன்னும் நல்ல லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைய உறுப்பினர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களோட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. நீங்கள் வந்து மற்றவங்களை சிறப்பாக பாதுகாக்கிறீங்க, நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கலாம். முதலீடுகள் செய்யும்போது வியாபாரிகள் புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்கிறது ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துங்க, அல்லது நல்ல அனுபவசாலிகளுடைய அறிவியலை நீங்கள் பயன்படுத்தி முதலீடு செய்கிறது நல்லதுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் பணம், அதை முதலீடு செய்யும்போது அது எங்கே பணத்தை முதலீடு பண்ணுறது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அனுபவங்கள் அது கை கொடுக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது திரைப்படங்கள் பார்க்கலாம். நல்லா ரிலாக்ஸேஷனாக பொழுதுபோக்கில் ஈடுபட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸான விஷயங்கள், உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில இருக்கிறதுனால திருமண வாழ்வு அழகாகுங்க. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு நாளுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்கள் வேலைகளை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. கவனத்தோடு வேலை பார்க்கும்போது சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். ஸோ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் கிரே கலராக யூஸ் பண்ணலாங்க. கிரே கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியோர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது அந்த பயணங்கள் குறித்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்களா அப்படின்றத கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேலும் பயணங்களின் போது தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பொருட்கள் எல்லாம் கவனமாக இருக்க பொருட்கள்லாம் வந்து கவனமாக வந்து நீங்கள் பாதுகாத்து வச்சிருக்கீங்களாங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் உங்களது பொருட்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரியோர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய உங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. குறிப்பாக இந்த பில்டர்ஸ் கட்டுமானம் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, பிளானிங் பண்ணுங்க, திட்டமிட்டு செயலாற்றுங்கள். இன்னைக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும், லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல செல்வாக்கு அதிகரிக்குங்க. சொசைட்டியில் நல்ல மதிப்போடு நடத்தப்படுவீங்க இன்னைக்கு நீங்கள். அதனால உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய ஒரு நாள். நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு பெருகும். மேலும் பணம் சம்பாதிக்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்கிறது. அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான உயர்வான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.